ஓல்டு பட்டன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அதில் வந்து நியூ பட்டன் வந்து நம்ம செட் பண்ணணும். டேரெக்டாக ஓல்டு பட்டன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டீசால்டர் பேஸ்ட்டு விக்கு வச்சு நம்ம அதில் இருக்க ஓல்டு அயனை வந்து ரிமூவ் பண்ணாமல் டேரெக்டாக ஒரு பட்டன் அதில் பேஸ்ட் பண்ணணும், சால்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த பட்டன் டேமேஜ் ஆகிடும், அந்த போர்டும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போயுமே டீசால்டர் விக்கு வச்சுட்டு நம்ம அதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளியர் பண்ணிவிட்டு தான் ஓல்டு அயனை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டு அந்தளவுக்கு நீட்டாக க்ளீனாக வச்சுட்டு தான் நம்ம இது பண்ணணும். இப்போ இது மேலே திரும்ப கொஞ்சம் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் 138 பிபிடி பேஸ்ட்டு 138 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக சால்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு குயிக்காக வந்து அது மெல்ட் ஆகிடும். ஸோ நியூ பட்டன் வந்து நம்ம அதில் வைக்கும்போது குயிக்காக வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகிடும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த பாயிண்டில் வந்து டீசால்ட்ரு வச்சு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பிபிடி பேஸ்ட்டு 138 அதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு சால்ட்ரிங் வச்சு நம்ம லைட்டாக டச் பண்ணோம்னாலே அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா கிளியராக உங்களுக்கு வந்துடும். எக்ஸஸ் ஆகல பிபிடி எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பட்டன் சேஞ்ச் பண்ணியாச்சு. பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அதில் இருக்க பிளாஸ்டிக்ஸ் வந்து உள்ளார ஃப்ளக்ஸ் பேஸ்ட் இந்த மாதிரி ஐட்டம் வந்து உள்ளார போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பட்டன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ ஐபி சொல்யூஷன் அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பட்டன் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ப்ரெஸ் ஆகும். ஸோ 2-3 டைம்ஸ் ஐபி வச்சு நம்ம அந்த பட்டன் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, பட்டன் ஃபிட் பண்ணியாச்சு. மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட்டன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவுட்டர் பட்டனும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உள்ளாரே நம்ம பட்டன் வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, மொபைல் ஆன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஓல்டு மொபைல்ஸில் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணும்போது அந்த டிஸ்பிளே பிரித்து நம்ம சர்வீஸ் பண்ணணுங்கிறது தான் கொஞ்சம் ரிஸ்க்கான ஒர்க்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் டிஸ்பிளே பிரிக்கிறதுக்கான ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பாட்டம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும், மேலே இந்த ஏரியாவில் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். இதே ஒரிஜினல் டிஸ்பிளே அப்படிங்கும்போது அந்த கிளாஸோட திக்னஸ் அதிகமாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் உடஞ்சிடாது. நம்ம பிளாஸ்டிக்கோ மெட்டலோ கொடுத்து ஓப்பன் பண்ணும்போது அழகாக ஓப்பன் ஆகிடும். இதே டிஸ்பிளே லோ ப்ரைஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணி தான் அந்த கிளாஸோட திக்னஸ் ரொம்பவே மெலிசாக இருக்கும். சின்னதாக மெட்டல் கொடுத்தா கூட அது உடஞ்சி போயிடும். ஸோ அதை உடையாமல் கழட்டுறதுங்கிறது தான் நமக்கு தேவையான ப்ராக்டிஸு. ஸோ இதில் இந்த டிஸ்பிளேயில் கார்னரில் உடஞ்சிருக்கு, இருந்தாலும் நம்ம அதை உடையாமலே எக்ஸ்ட்ரா எதுவும் உடையாமலே பிரித்தாச்சு. பட்டனும் உள்ளார சால்ட்ரு பண்ணியாச்சு. அவுட்டர் பட்டனும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, பட்டன் கரெக்டாக ஒர்க் ஆகுது. கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.